நல்லா பாத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். கிரேட் ஐடியா. தேங்க்யூ. ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்களை. அமேசிங் மேன், அமேசிங். இட்ஸ் தி பெஸ்ட். வெல்கம் ஹோம். அப்படியா? தேங்க்யூ. இப்பதான் உன்னை பார்த்து. இந்த வீடியோவை சீரியல் ஆக்டர் அமித் பார்கவ் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா உள்ள நுழைஞ்சவர் தான் அமித் பார்கவ். இவர் உள்ள என்ட்ரி கொடுத்ததும் எல்லா கண்டஸ்டன்ஸையும் வச்சு செய்ய போற அளவுக்கு பேசியிருந்தாரு. ஆனா அவரு முதல் நாள் மட்டும்தான் அப்படி இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே டைலூட் ஆகி சபரியை விட ரொம்ப காமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. பிரச்சனைகள்ல பெருசா ஈடுபடலனாலும் நிறைய சாங்ஸை சூப்பரா பாடி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் அவருடைய கேம்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெருசா தெரியாததால சமீபத்தில் நடந்த ஃபேமிலி ரவுண்ட்ல உள்ள வந்த இவருடைய மனைவி கேமை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சாண்ட்ரா கூடயும் பாரு கூடயும் சேராதீங்க, இண்டிவிஜுவலா நின்று கேமை விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. பட் அவரால் அதை மாத்திக்க முடியல. திருப்பியும் அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு தான் வந்தாரு. இதனாலேயே சிலர் இவரை வெளியில ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த வாரமும் போன வாரம் மாதிரியே டபுள் எவிக்ஷன் சொன்னதை தொடர்ந்து அதுல ஆளா நேத்து அமித் எவிக்ட் ஆகியிருந்தாரு. இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். டாப் 5ல வர வேண்டியவரை இப்படி வெளியேற்றிட்டீங்களேன்னு சொல்லி சிலர் பேசிக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அமித் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினதை தொடர்ந்து அவருடைய வீட்டில் அவருடைய மனைவி மற்றும் மகள் ரொம்ப சந்தோஷத்தோட பாசிட்டிவா அவரை வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை ஆக்டர் அமித் பார்கவ் ஷேர் பண்ணி பிக் பாஸ் வீட்டில இருந்து என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன், உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் தி பெஸ்ட். வெல்கம் ஹோம். அப்படியா? தேங்க்யூ. இப்பதான் உன்னை பார்த்து.